ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். தினம் ஒரு சாப்பாடு. இன்னைக்கு தினம் ஒரு சாப்பாடுல சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த சைட் டிஷ் ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா, பாவக்காய் வச்சு தான் நம்ம செய்ய போறோம். எப்படி செய்றது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் 4 நாட்டு பாவக்காய் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப சுவையா இருக்கும். அதுக்காக நான் நாட்டு பாவக்காய் எடுத்திருக்கேன். இது போல 2 நம்ம ஃபர்ஸ்ட் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இந்த பாவக்காய்க்குள்ள இருக்கிற அந்த கொட்டைகள் எல்லாத்தையும் எடுத்துறலாம். அந்த விதைகள் எல்லாம் எடுத்துறலாம். இது காய் பார்க்கறதுக்கு தான் ரொம்ப பிஞ்சு காய் மாரி இருக்கும். ஆனா இது நல்லா முத்தி இருக்கும். நாட்டுக்காய் அப்படிங்கிறங்காட்டிக்கு. இப்ப இந்த உள்ள இருக்கிற இந்த விதைகள்லாம் எடுத்துட்டு இது போல நம்ம ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க கட் பண்ணிட்டு கூட இது போல ஒவ்வொன்னும் உள்ள இருக்கிற விதையும் நீங்க எடுத்துக்கலாம். இந்த மாரியும் நீங்க பண்ணிக்கலாம். இப்ப இது போல எல்லா பாவக்காயும் நான் ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி இதுல இருக்க விதைகள் எல்லாம் நான் எடுத்துக்கிறேன். ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். இந்த தண்ணீல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா பாவக்காய், அதுல வந்து இத நம்ம ஊற வைக்க போறோம். எதுக்காக அப்டின்னா, இதுல இருக்கிற கசப்பெல்லாம் போறக்காக. கொஞ்சமா இதுல உப்பு சேர்த்துட்டு, நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பாவக்காய இதுல சேர்த்து இந்த தண்ணீல நம்ம ஊற வைக்க போறோம். ஒரு 15 நிமிஷம் இது ஊறுச்சு அப்டின்னா, பாவக்காயில இருக்கிற கசப்பெல்லாம் போயிரும். அதுக்காக தான் நம்ம இத செய்ய போறோம். இப்ப இந்த பாவக்காய இந்த தண்ணீர்ல உப்பு கலந்த தண்ணீர்ல சேர்த்து ஒரு 15 நிமிஷம் நம்ம ஊற வச்சிரலாம். இப்ப அந்த தண்ணி எல்லாம் வடிச்சாச்சு. இந்த பாவக்காயில இப்ப தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இதெல்லாம் சேர்த்து நல்லா இத நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாவக்காய் வந்து இப்பதான் தண்ணீல நம்ம வடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? அதனால அதுல ஈரப்பதம் இருக்கும். அதனால தண்ணி தேவைப்பட்டா மட்டும் ஒரே ஒரு ஸ்பூன் தெளிச்சு நம்ம இத பெசஞ்சு வச்சுக்கலாம். இப்ப ஒரு பேன்ல ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா, இப்ப நம்ம கலக்கி வச்சிருக்கோம் இல்லையா பாவக்காய், அது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேன்ல ஒவ்வொன்னா எடுத்து இதே போல நம்ம வச்சுக்கலாம். அப்பதான் அது ஒட்டாம இருக்கும். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு. இன்னொரு சைடு நம்ம நல்லா திருப்பி போட்டுக்கலாம். ஆயில் அதிகமா தேவைப்படாது இந்த ரெசிபி செய்யறதுக்கு. அவ்வளதான் சூப்பரான டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் ரெசிபி வந்து ரெடி ஆயிருச்சு. ரச சாதம், தயிர் சாதத்துக்கு ரொம்ப காம்பினேஷனா இருக்கும் இந்த ரெசிபி. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்டின்னா, நம்மளோட இந்த வீடியோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைக் குடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாரி இருந்தா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்கள சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.